வெல்கம் டு மை விமன்ஸ் வண்டர்லேண்ட் சேனல். இப்போ நான் கையில் வச்சிருக்கிறது என்னன்னா ஒரு பொக்கிஷ பாக்ஸ். பொக்கிஷன்னா என்னன்னா விதை பாக்ஸ் தாங்க. விதைகள் வந்து நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். எல்லாமே வந்துடுச்சு. சூப்பராக பாருங்கள். எல்லாம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 வெரைட்டி ஆஃப் விதைகளை வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். எல்லாமே வந்துடுச்சு. எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா அதான் எடுத்து பார்த்துட்ருக்கேன். அழகாக நீட்டாக ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டி நீட்டாக கொடுத்துருந்தாங்க. விதைகளும் விலைகளும் வந்து ரொம்ப ரீசனபிள் ரேட்டில் தான் இருந்தது. எனக்கு இது தெரியாமல் நான் வந்து போன வருஷம் அமேசானில் ஆர்டர் பண்ணி சில விதைகள்லாம் வாங்கும்போது ரொம்ப காஸ்ட்லியாக இருந்ததுங்க. அதெல்லாம் இதில் 10ல் ஒரு பங்கு தான் இருக்குது இந்த விதைகளோட ரேட்டை பார்க்கும்போது. அமேசானில் ஆர்டர் பண்ண சில விதைகள் வந்து முளைக்காமே கூட போயிருக்கு. இது நம்ம வந்து ரொம்ப ரீசனபிள் ரேட்டில் கிடச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன் இவ்வளோ வெரைட்டி ஆஃப் விதைகள் வாங்கியிருக்கேன்னா, இந்த வருஷத்துக்கு தேவையான எல்லா விதைகளும் வாங்கியாச்சுங்க. என்னன்னா எப்பவுமே வந்து விதைகள் வந்து எல்லாத்தையும் ஒரே நாளில் போட முடியாது. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு விதைகள் போடும்போது தான் அது பலன் வந்து நமக்கு முழுமையாக கிடைக்கும். இதை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டு போடணும். பாருங்கள், ஜனவரிலேருந்து டிசம்பருக்குள்ளே என்னென்ன விதைகள் போடலாம் இதை பற்றி ஒரு லிஸ்ட்டு கம்ப்ளீட்டாக நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஒவ்வொரு மாதமும் எந்தெந்த விதைகள் போடணும், ஜனவரினா ஜனவரி ஃபுல்லாக நம்ம என்னென்ன விதைகள் போடலாம், கிட்டத்தட்ட 1, 2 போட்டு டெய்லி 1, 2 போட்டுகிட்டே வந்தீங்கன்னா கூட போதும். நமக்கு தேவை கரெக்டான பலனை கொடுக்குங்க. காலகட்டம் என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்பதான் விதைகள் வந்து நல்லா செழிச்சு வளரும். பாருங்க, இந்த விதைகள் வந்து ரொம்ப குட்டி குட்டி பாக்கெட்டா இருக்குன்னு பார்க்காதீங்க. ஆனா வந்து விதைகள் வந்து நிறைய விதைகள் இருக்கு. பாக்கெட் சின்னதா இருந்தாலும், அமேசான்ல வந்து பாக்கெட் வந்து பெருசா இருக்கும். ஆனா விதைகள் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அதனால தான் இந்த வாட்டி நான் என்ன பண்ணேன், ரொம்ப தேடி பிடிச்சு இந்த விதைகள்லாம் வாங்கினேன். கூடவே நம்ம வந்து இதுவும் வாங்கியிருக்கோம் பாருங்க. இது என்னன்னா, இது விதை போட்டது கிடையாது. தக்காளி செடி தான். இந்த தக்காளி செடி எப்படின்னா, நமக்கு தெரிஞ்சவங்க வந்து ஒரு காய்கறி கடை பக்கத்துல முளைச்சு நிறைய இருந்துன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 50 தக்காளி செடிங்க. அப்படியே ரொம்ப குட்டி குட்டியா இருந்து எடுத்துன்னு வந்தாங்க. ஏன்னா வந்து இன்னும் கொஞ்சம் பெருசானா யாரோ எடுத்துட்டு போயிடுறாங்களாம். அதனால வந்து என்ன பண்ணிட்டாங்க, முளைச்சே ஒரு 5 நாள் தான் இருக்கும். ரொம்ப குட்டி பேபிங்க அது. அத கொண்டு வந்து குடுத்தாங்க. சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டப்ல வச்சிருக்கேன். அது நல்லா வளர்ந்த பிறகு நாம தனித்தனியா எடுத்து வைக்கணுங்க. இது பாருங்க, இன்னைக்கு வந்து நம்ம ஜனவரி மாதம் 1ஆம் தேதி. நான் என்ன விதைகள் போட்டேன்னா, இந்த ரெட் ராடிஷ் தான், சிகப்பு முள்ளங்கி தான் போட போறேங்க. அதுக்கு தான் மண் கலவை ரெடி பண்ணி வச்சிருக்கேன். முள்ளங்கி வந்து எப்படின்னா, முள்ளங்கி நடுறதுக்கு வந்து 30 நாளே நமக்கு அறுவடைக்கு ரெடி ஆயிடுங்க. இது வந்து என்ன பண்ணணும், சீரான இடைவெளியில வந்து நம்ம நடணும். இல்லைன்னா அது வளராம கூட சில டைம் போய்விடும். மண் வந்து ரொம்ப தளர்ச்சியான மண்ணா இருக்கணும். இது மேலே பார்க்கறதுக்கு ரெட் மண் இருக்குல்ல, இது சும்மா ஒரு தொட்டியில அடியில கொஞ்சம் இருந்தது. ஸோ லேசா தூவி விட்டுருக்கேன். இடைவெளி அதோட டிஸ்டன்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். விதைகள் போடும்போது அதை நல்லா பார்த்து நீங்கள் போட்டிங்கன்னா தான் நல்லா வளரும். ஒன்றோடு ஒன்று இடிக்காம இடைவெளி வந்து ஒரு அரை ஒரு 10 இன்ச்சுக்கு ஒரு 10 இல்ல 15 இன்ச்சுக்கு இடைவெளி விட்டு நீங்கள் போட்டிங்கன்னா சூப்பரா முள்ளங்கி வளரும். இது வந்து ரொம்ப ஏன் சில டைம் வந்து முள்ளங்கி நம்ம போட்டா கூட சில டைம் வளராம இருக்கும். அதுக்கு என்ன காரணம், இந்த இடைவெளியும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க. அதனால கூட வளராம இருக்கும். ரொம்ப கிட்ட கிட்ட இருந்தா கூட முள்ளங்கி வந்து வளராது, பட்டு போயிடும். இதுக்கு வந்து உரம் என்ன போடணும்னா, என்பிகே போடலாம். ஆனா முக்கியமா அது பொட்டாசியமும், பாஸ்பரஸும் தான் ரொம்ப இதுக்கு பிடிச்சமான உணவு. நைட்ரஜன் ரொம்ப தேவையில்ல. அதனால நைட்ரஜன் ரிச்சா இருக்க உரங்கள போடாதீங்க. பொட்டாசியம், பாஸ்பரஸ், நைட்ரஜன் கொஞ்சமா இருக்க உரங்கள போட்டிங்கன்னா, முள்ளங்கி ரொம்ப செழிச்சு வளரும். அது நம்மளோட தொழு உரத்துல இருக்குங்க. அது போட்டிங்கனாவே போதும். ரொம்ப உரங்கள் போடணும்னு அவசியம் இல்ல. முள்ளங்கிக்கெல்லாம் ஈஸியா வந்து வளர்ந்துடும். 30 நாள்லயே நம்ம அறுவடைக்கு ரெடி ஆயிடுங்க. இங்க பாருங்க, இது வந்து நம்ம போட்டு விடலாம். இப்பதான் அந்த ரெட் ஒண்ணொண்ணா போட்டு விடலாம்னு சொல்லிட்டு டிஸ்டன்ஸ் வச்சு நான் ஓட்ட போட்டு இப்போ போட்டுட்ருக்கேன். முள்ளங்கிக்கு வந்து பூச்சி தாக்குதல் நெறைய இருக்காதுங்க. இருந்தாலும் அது இலைகள்ல வந்து சில டைம் வந்து ஒரு பேன் பூச்சி மாரி இருக்கும். அதுக்கு நம்ம வந்து நீங்க வந்து கொஞ்சம் வினிகர் கூட லைட்டா 1 லிட்டர் தண்ணீல கலந்து நீங்க ஸ்ப்ரே பண்ணி விட்டீங்கன்னா கூட போதும். ஒண்ணுமே லைட்டா ஒரு 1 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 2, 3 எம்எல் போட்டா கூட போதுங்க. வினிகர் ஸ்ப்ரே பண்ணி விட்டீங்கன்னா போதும். நல்லா வந்து அந்த பூச்சி தாக்குதல் இல்லாம நல்லா வளரும். ஏன்னா கீரைகள் நம்ம சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா, நெறைய சத்துக்கள் முள்ளங்கி கீரையில இருக்கு. எல்லாருக்குமே தெரியும். எங்க வீட்லலாம் முள்ளங்கி சாம்பார் வச்சுட்டு, கீரை வந்து ஃப்ரெஷ்ஷா இந்த மாசத்துலலாம் கீரை சூப்பரா கிடைக்குங்க. முள்ளங்கி அடுத்த மாசம் பாருங்க, சூப்பரா கிடைக்கும். எல்லா முள்ளங்கியும் ஃப்ரெஷ்ஷா நெல்ல இதோட கொண்டு வந்து குடுப்பாங்க, கீரையோட. அந்த கீரைய வந்து நம்ம கொஞ்சம் தேங்காய் போட்டு பொரியல் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா செம்ம சூப்பரா இருக்கும். ஸோ இந்த மாசம் நம்ம முள்ளங்கி போட்டாச்சு. இந்த தொட்டியில மட்டும் இல்லங்க, நான் வந்து இன்னும் மண் கலவை ரெடி பண்ணல. நான் கொஞ்சம் லேசி தான். மண் கலவை ரெடி பண்ணாததால என்ன பண்ண போறேன், இந்த குட்டி தொட்டியிலும் விதைகள் போட்டு நாத்து விட்டு நம்ம எடுத்து வைக்கலாம். எல்லாருமே டைரக்ட்டா தான் போடுவாங்க. ஏன்னா எனக்கு மண் கலவை நான் ரெடி பண்ணல.
தொட்டியெல்லாம் ரெடி பண்ணணும். கொஞ்சம் கொக்கோ பீட்டும் கம்மியா இருக்குங்க. வாங்கி தான் நம்ம ரெடி பண்ணணும். அதுவரையும் இந்த மண் கலவை ரெடி ஆகுற வரை வெயிட் பண்ணிட்டே இருந்தோம்னா, நம்ம வந்து விதைகள் போடுற டைம் வந்து நமக்கு போயிடும். அதனால என்ன பண்ண போறேன், நான் இந்த குட்டி தொட்டியில முதல்ல மீதி இருக்க விதைகள் இதில போட்டு விட்டுலான்னு சொல்லிட்டு, குட்டி தொட்டியில மண் கலவை ரெடி பண்ணி வச்சிருந்தது தான் எடுத்து போட்டுட்ருக்கேங்க. முள்ளங்கி வந்து இந்த மாரியும் போட்டு நடலாம். நான் நெறைய தடவ இந்த மாரி பண்ணியிருக்கேங்க. ஏன்னா கத்திரிக்காய், வெண்டைக்காய், பச்சை மிளகாய் தான் நாத்து விட்டு நடுவாங்க. ஆனா வந்து நம்ம முள்ளங்கியும் இந்த வாட்டி நாத்து விட்டு தான் நடப்போறேன். ஏன்னா தொட்டி இன்னும் ரெடி பண்ணல. இது மாரியும் நடலாம். ஒண்ணும் பிரச்சனையே கிடையாது. ஒரு 3 இலை வந்தோனே தனியா எடுத்து நம்ம மறுபடியும் தனித்தனியா எடுத்து வச்சா கூட சூப்பரா வளர்ந்து வருங்க. முள்ளங்கி வந்து சுவை சொல்லவே வேணாம். எல்லாருக்குமே தெரியும். முள்ளங்கி சாம்பார் சில பேருக்கு பிடிக்கவே பிடிக்காது முள்ளங்கி. ஆனா முள்ளங்கில புலாவ் செஞ்சு சாப்பிடும்போது அந்த ஸ்மெல்லே தெரியாதுங்க. அந்த புலாவ் எப்படி செய்றத பத்தி நான் சொல்றேன். முதல்ல இந்த டப்ல வந்து நம்ம முள்ளங்கி விதைகள் போட்டாச்சு. கொஞ்சம் அதுக்கு மேல கொக்கோ பீட் எப்பவுமே எல்லா விதைகளும் போட்ட உடனே கொக்கோ பீட் தான் போடுவேன். கொக்கோ பீட் பாருங்க போட்டும் மீதி இருக்கு. இது நமக்கு வந்து அடுத்த அடுத்த பட்டத்துக்கே நமக்கு மீதி இருக்கு பாருங்க. இதோட விலை வந்து ரொம்ப கம்மி. ரூ. 20 தான் ஒரு பாக்கெட்டு. அதனால எல்லாருமே வாங்கி நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ இதில வந்து கொக்கோ பீட் மேல லேசா தூவி விட்டீங்கன்னா போதும். இது முளைச்சு வந்த பிறகு தான் நாம வந்து தனித்தனியா எடுத்து வைக்க போறோம். இன்னைக்கு வந்து நான் இந்த விதை மட்டும் தான் போட்டேங்க. முள்ளங்கி விதை மட்டும் தான் போட்டிருக்கேன். ஆனா கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு, எல்லா செடிகளையும் தண்ணி விட்டு வந்தாச்சு. இப்போ வந்து இதுக்கு வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணிவிடணும். தண்ணி கண்டிப்பா ஸ்ப்ரே பண்ணணும். அதில வந்து ஸ்ப்ரே பண்ணும்போது நான் என்ன தண்ணி ஸ்ப்ரே பண்ணேன்னா, முளைச்சு வர்றதுக்காக, இங்க பாருங்க லேசா வந்து மீன் அமிலம் 1 லிட்டர் தண்ணிக்கு 5 எம்எல் தான் கலந்து அந்த தண்ணிய தான் தெளிச்சு தான் விட்டுருக்கேன் பாருங்க. ரொம்ப விதைகள் போட்டோம் ரொம்பவும் போடக்கூடாது. இது வந்து என்னுடைய அனுபவத்தில தெரிஞ்சதுங்க. இன்னைக்கு வந்து நம்ம அப்டேட்ஸ் என்ன பார்க்க போறோம்னா, மாமரத்தில பாருங்க மாங்கா வந்து சைஸ் பெருசாயிட்டே வருது. கிட்டத்தட்ட 20 மாங்கா கிட்ட பிஞ்சுகள் வந்திருக்கு. முதல்ல வந்து நெறைய பூக்கள் பூத்திருந்தது. ஒரு 25 கிட்ட இருந்தது. சிலது வந்து பழுத்து போயிடுச்சு பாருங்க. சிலத பாருங்க நான் தொட்ட உடனே ஒரு மாம்பழம் வந்து மாங்காய் வந்து விழுந்துடுச்சு. சிலதெல்லாம் அப்படி போகும். அ பரவால்ல மிஞ்சி இருக்கிறது நமக்கு 24 மாங்காய் இருக்குங்க. ஸோ இது நல்லா பெருசானாலே, இது எப்படி சுவை இருக்குன்றத பத்தி தெரிஞ்சுக்கலாம். மாமரத்தில பக்கத்தில இருக்க மரத்திலயும் இப்போ பூக்கள் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? பூக்கள் வந்து காய்களா மாறணும். பூக்கள் உதிரக்கூடாது. ஏன்னா வந்து மழை பெஞ்சா கண்டிப்பா பூக்கள் உதிர்ந்துரும். இப்போ மழை வந்து ஸ்டாப் ஆயிருக்கு சென்னையில. ஸோ நாம என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு, வீட்ல இருந்த மோர் வந்து ஒரு 1/4 டம்ளர் தயிர் வந்து மீந்துருந்துச்சுங்க நேத்து நைட்டு. அத என்ன பண்ணேன், ஒரு 1/2 லிட்டர் தண்ணீல போட்டு, நல்லா நைட்டே வந்து 1/2 லிட்டர் தண்ணி போட்டு மூடி வச்சுட்டேன். அது நல்லா புளிச்சு வந்துகிட்டு இருந்தது. அத தான் கொண்டு வந்து இப்ப நம்ம தெளிச்சு விட போறோம். இங்க பாருங்க, இந்த மாமரம் இந்த வருஷம் தான் பூக்கள் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. ஆனா 2 கிளையில மட்டும் தான் வந்திருக்கு. இன்னும் எல்லா கிளையிலும் வரல. ஒண்ணுத்துல சூப்பரா வந்திருக்கு. ஒண்ணுத்துல ரொம்ப குட்டியா வந்திருக்கு பாருங்க. 4, 5 பூக்கள் கூட எடுக்கல ஒண்ணுத்துல. ஒரு கிளையில வந்து நெறைய பூக்கள் எடுத்திருக்கு. இப்போ இந்த மோர் கரைசல் தான். இது தேமோர் கரைசல் இல்ல. ஏன்னா தேமோர் கரைசல் என்பது அது தனியா தயாரிக்கணும். அது எப்படி தயாரிக்கிறத பத்தி நான் ஒரு வீடியோல தனியா சொல்றேங்க. இப்ப இந்த வெறும் மோர் கரைசல் தான். அதுல வந்து கொஞ்சம் தண்ணிய விட்டுட்டு, நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஸ்ப்ரேயர்ல போட்டு நல்லா ஃபில்டர் பண்ணிட்டு, ஸ்ப்ரேயர்ல போட்டு ஸ்ப்ரே பண்ணி விடணும். ஆனா, அதுக்கெல்லாம் நான் வந்து கொஞ்சம் லேசி தான். அதெல்லாம் பண்ணல. என்ன பண்ணிட்டேன், மோர அப்படியே கரைச்சு, கையிலேயே நல்லா அந்த பூக்கள் மேலும், அந்த மரங்கள் மேலயும் தெளிச்சு விட்டுட்டேங்க. அ ஏன்னா வந்து போய் ஃபில்டர் பண்ணி, அது ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும்னு சொல்லிட்டு, கையிலேயே தெளிச்சு விட்டாச்சு. இப்போ இந்த தேமோர் கரைசல் என்ன பண்ணும்னா, பூக்கள் உதிராமல் பார்த்துக்கிறதுக்கு இந்த தேமோர் கரைசல் ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும். ஆக்சுவலா இது தேமோர் கரைசல் கிடையாது. வெறும் மோர் கரைசல் தான். பரவால்ல மோர் கரைசலா இருந்தாலும் அந்த வேலைய அது கண்டிப்பா செய்யுங்க. ஓகே. இப்போ வந்து அடுத்தது கொத்தமல்லி நான் சொன்னேன்ல போட்டது வந்துட்டுருக்கு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குன்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் கூட பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. இனிமே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதைகள் நம்ம போட்டுட்டே வரப்போறோம். அது என்னென்ன விதைகள்ன்றத பத்தி அடுத்தடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஓகே. பாய்.